நெல்லை பாளையங்கோட்டை அடுத்த கேடிசி நகர் பகுதியில் புதுமண தம்பதி தங்கள் தல தீபாவளியை கொண்டாடி வருகின்றனர். இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக நம்முடைய செய்தியாளர் செல்வராஜ் நேரலையில் இணைகிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் செல்வராஜ், கள விவரங்கள். நிச்சயமாக அம்ருத், தீபாவளி பண்டிகை இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு கொண்டு வருகிறது. குறிப்பாக தீபாவளி அன்று இன்று திருநெல்வேலி மாவட்டம், குறிப்பாக தென் மாவட்டங்கள் என்றாலே இன்று காலையில் நேரடியாக அதிகாலையில் எழுந்து தங்கள் தலையில் எண்ணெய் வைத்து தேர்த்து அதன் பிறகு குளித்துவிட்டு நேரடியாக புத்தாடை அணிந்து தங்கள் வீட்டில் தயாரிக்கப்பட்ட பலகாரங்களை தங்கள் சுவாமிக்கு படைத்து அதன் பிறகு தங்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடப்படுவது வழக்கமாக உள்ளன. குறிப்பாக புதுமண தம்பதிகள் தங்களுடைய தல தீபாவளியை கொண்டாடுவது அதோடு மிகப்பெரிய ஒரு சிறப்பு உள்ளது. தற்போது நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை கேடிசி நகரில் உள்ள சொக்கலிங்கம் மற்றும் முத்துலட்சுமி ஆகிய தம்பதிகள் தங்களுடைய இந்த புதுமண தம்பதிகள் தங்களுடைய தல தீபாவளியை கொண்டாடி கொண்டு வருகிறார்கள். அந்த பகுதியில் இருக்கோம், நேரடியாக அவர்கிட்ட பேசுவோம். ஐயா வணக்கம். குறிப்பாக தீபாவளி என்றாலே அனைவருக்கும் சந்தோஷமா இருக்கும். அதுவும் தல தீபாவளி உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கியா? லாஸ்ட் டைம் நாங்க வீட்டோட அப்பா அம்மாவோட செலிப்ரேட் பண்ணோம். இந்த வாட்டி தல தீபாவளி நான் என் ஒய்ஃபோட செலிப்ரேட் பண்றேன். காலையிலே சாமி கும்பிட்டுட்டு எண்ணெய் வச்சு குளிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு இந்த தீபாவளி. இல்ல, குறிப்பாக நீங்க தெரிவித்தது போலவே கடந்த காலங்களில் உங்களோட பெற்றோரோட கொண்டாடி இருப்பீங்க. ஆனா இந்த முறை புதிதாக திருமணமான உங்களோட மனைவியோடு கொண்டாடுவது ஒரு மகிழ்ச்சின்னு சொல்லிருக்கீங்க. இது எந்த அளவுக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கு? இது அது எப்படின்னு வார்த்தையால சொல்ல முடியல. அது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. ஏன்னா நாங்க ரொம்ப வருஷம் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணியிருக்கோம். ஸோ அது இது எங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு. இந்த இது முத்து, சொல்லுங்க முத்து, நீங்க எந்த அளவுக்கு இந்த தீபாவளி, ஏன்னா இதுக்கு முன்னால நீங்க உங்க பெற்றோரோட கொண்டாடி இருப்பீங்க, இப்பதான் முதல்ல உங்க கணவரோட அடுத்த வீட்டுல உட்காந்து தங்களுடைய தீபாவளி கொண்டாடுவது இதுதான் புதுசா இருக்கு. எந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்குமா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வருஷம் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. காலையில இருந்துச்சு குளிச்சுட்டு எண்ணெய் வச்சு குளிச்சுட்டு அத்தை மாமாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு இந்த தீபாவளி கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. அனைவருக்கும் இனி தீபாவளி வாழ்த்துக்கள். குறிப்பா பாத்தீங்கன்னா நீங்க தெரிவித்து போல இதுக்கு முன்னால பெற்றோரோட இருக்கக்கூடிய சூழ்நிலை இப்ப கணவரோடு முதலாக இந்த தல தீபாவளியை கொண்டாடிட்டு வரீங்க. இந்த தல தீபாவளியை என்ன மாதிரியான கொண்டாடிட்டு இருக்கீங்க? காலையில இருந்தே என்ன மாதிரி கொண்டாடிட்டு இருக்கீங்க? அதுக்கு பிறகு இதுக்கு பிற்பகலுக்கு பிறகு என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்க? காலையில எழுந்திரிச்சு சாமியெல்லாம் கூட்டத்துக்கு அப்புறம் இப்போ வெடியெல்லாம் போட்டு செலிப்ரேட் பண்ணோம். அப்புறம் சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் போய் பலகாரம் எல்லாம் அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணி ஸோ அவங்களோட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணி வெடி போட்டு கொண்டாடணும். அம்மா சொல்லுங்கம்மா, நீங்க எந்த அளவுக்கு கொண்டாடுறீங்க? குறிப்பா பாத்தீங்கன்னா உங்களோட பையனுக்கு தல தீபாவளி கொண்டாடிட்டு இருக்காரு. எந்த அளவுக்கு இருக்குமா? எந்த அளவுக்கு மகிழ்ச்சியா இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வருஷம் உங்களுக்கு தல தீபாவளிங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சொல்லுங்க, நீங்க எந்த அளவுக்கு உங்களோட வீட்டுல குடும்பத்தோட இந்த தல தீபாவளி கொண்டாடுறீங்க? புதிதாக மருமகள் வந்திருக்கிறாங்க, அவங்களோட கொண்டாடுறது எப்படி இருக்கு? இதுக்கு முன்னால மகனோட கொண்டாடி இருப்பீங்க, இப்ப மருமகளோட கொண்டாடுறது எந்த அளவுக்கு மகிழ்ச்சி? சந்தோஷமா இருக்கு. வாழ்க்கையில எதிர்பாராதெல்லாம் இந்த வருஷம் நடந்திருக்கு. அவங்களுடைய வாழ்க்கை அவங்க இஷ்டப்படி நாங்க அமைச்சு கொடுத்துருக்கோம். எல்லாரும் நல்லா இருக்கும் இந்த உலகத்துல ஆசைப்படும். அம்ருத், நீங்க நேரடியாவே கேட்டிருக்கலாம். குறிப்பாக தென் மாவட்டங்களான திருநெல்வேலி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள்ல இந்த தலை தீபாவளி என்பது மிக சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகின்றன. குறிப்பாக தங்களுடைய கணவர் வீட்டில் அந்த பெண் முதலாக தங்களுடைய தலை தீபாவளியை கொண்டாடி கொண்டு வருகிறார். இதன் பிறகு அவர் நேரடியாக பட்டாசுகளை வெடித்து அதன் பிறகு தங்களுடைய உறவினர்கள் வீடுகளுக்கும் நேரடியாக சென்று இந்த தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக தெரிவித்திருந்தார். மேலும் இது போல அவர் இங்கிருந்து நேரடியாக தங்களுடைய தலை தீபாவளிக்காக தங்களுடைய கணவர் வீட்டுக்கு வரும்போது இங்கிருந்து பல தங்களுடைய பெண் வீட்டிலிருந்து பல்வேறு பலகாரங்கள் கொடுப்பது வழக்கமாக உள்ளன. அது போன்ற ஒரு நேரடியாக திருநெல்வேலி மாவட்டம் மட்டுமல்லாமல் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள பொதுமக்களும் தங்களுக்கு தேவையான பலகாரங்களை தயாரித்து தங்களுடைய பெண் வீட்டிற்கு அனுப்பி வருவதும் தங்களுடைய கணவர் வீட்டுக்கு கொண்டு செல்வதும் ஒரு வழக்கமாக இருக்கக்கூடிய இந்த சூழலில் இந்த புதுமண தம்பதிகள் தங்களுடைய இந்த தல தீபாவளியை கொண்டாடி கொண்டு வருவது மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். அம்ருத், களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செல்வராஜ்.